வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு 4 ப்ளவுஸ் பைப்பிங் வச்சு லேஸ் வச்சு இது ப்ளவுஸில் இருக்க பார்ட்ரு கட் பண்ணி எப்படி ஈஸியாக வச்சு தைக்கலாம், நம்ம சுருக்கமே இல்லாமன்றதான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் நல்ல கிராண்டான ப்ளவுஸு. நெக்குக்கு பைப்பிங் வச்சு நம்ம லேஸ் வச்சு நாட்டு தைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், எல்லாமே ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் 4 ப்ளவுஸ் வரும். நீங்கள் ஈஸியாக பைப்பிங் கற்றுக்கலாம். நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போடுற வீடியோ பார்த்து நான் பைப்பிங் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் சிஸ்டர், தேங்க்யூ, நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். இது கிராஸ் பீஸ் 1.25 இன்ச்சு இப்படி மாற்றி மாற்றி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸாக வரணும் உங்களுக்கு. நீ கிராஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கூட வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீங்கள் கட் பண்ணுறது இந்த மாதிரி கிராஸாக சரியாக இருக்கணும், சரியான அளவில் இருக்கணும். எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சாரீ க்ரீன் கலரு. இப்படி மாற்றி மாற்றி வச்சு உங்களுக்கு நெக்கு அளவு என்னவோ அந்தளவுக்கு தேவையான அளவு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும், கூட குறையாக இருக்கக்கூடாது. சைடில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பைப்பிங் சரியாக வராது. இப்போ நம்ம பைப்பிங் வைக்கலாம். நீங்கள் தைக்கிற அளவு கரெக்டான அளவில் தைக்கணும். ஒரு இடத்துல சின்னதாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் அந்த மாதிரி தைக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன அளவில் நீங்கள் தைக்கிறீங்களோ அதே அளவு தான் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம உருட்டி அடிக்கும் போது ஒரே மாதிரி வரும். சில பேர் ஒரு இடத்துல கூட குறையா போயிடும். ஆனால் அப்படி போகக்கூடாது. கரெக்டான அளவில் தைச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சில் பாதி இருந்தால் போதும். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சிட்டு கொஞ்சம் மடித்து தைக்க விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி உள்ள பீஸை. இப்போ உருட்டி அடிக்கலாம். ஒரு மடக்கு மடக்கிட்டு பாருங்கள், இப்படி மடக்கிட்டு மறுபடியும் அதை அப்படி மடக்கிட்டு கையில் அப்படியே அழகாக உருட்டி கொடுங்க. அவ்வளோதான். நம்ம கையில் தான் இருக்குங்க. நம்மளோட வித்தையெல்லாம் கையில் தான் இருக்குது. நமக்கு கையில் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அழகாக. இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த உருட்டி கொடுக்குறதே அப்படியே அழகாக பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் வர்றது இந்த ஒரு இடம் தான் டவுட்டு. இந்த ஒரு இடம் கரெக்டாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மிஷினில் வச்சிடலாம். நான் க்ளோஸில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் வச்சு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே கரெக்டாக கற்றுக்கங்க. நான் தூக்கி விட்டு தைச்சிட்டு உருட்டி அடிக்கலாம். அவங்க பைப்பிங் கற்றுட்டு ஒரு 1000 தடவை இருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காயிட்டேன். நான் என்னடா இவ்வளோ தூரம் நன்றி சொல்லி போட்டிருக்காங்க, நம்ம அந்தளவுக்காக சொல்லி கொடுத்துட்டோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அவங்க மாதிரி நிறைய கற்றுட்ருக்காங்கன்னு எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சொன்னிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு சரி நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். உங்களுக்கு புரியலைனாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு பைப்பிங். ஃபஸ்ட்டு இடத்துல தாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உருட்டி உங்கள் கைக்கு அழகாக உருட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் அப்படியே உருட்டிட்டு வரும்போது அதவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். அது மாதிரியே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் லாஸ்ட் வரைக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உருட்டி வைக்கிறது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரே மாதிரி பைப்பிங் வச்சோம். இப்போ நம்ம லேஸ் வைக்கலாம். லேஸ் நான் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு கழுத்துலேருந்து வைக்கிறேன், முன்னாடி நெக்லேருந்து. நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு லேஸ் வைக்க ஆரம்பிங்க. கழுத்தை ஒட்டியும் வைக்கலாம், கொஞ்சம் கீழே இறக்கியும் வைக்கலாம். நான் இது கழுத்தை ஒட்டி வச்சு தரேன், சொல்லித்தரேன் உங்களுக்கு.
எப்போயுமே நான் கீழே கொஞ்சம் இறக்கி தான் சொல்லி தருவேன். இன்றைக்கி வந்து கழுத்தை ஒட்டி அந்த பைப்பிங் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி லேஸ் வைக்க உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கழுத்தை லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி லேஸை வந்து லைட்டாக ஃப்ளிட்ஸ் வைங்க. இந்த மாதிரி லேஸுக்கெலாம் அப்போ தான் வந்து நமக்கு கழுத்து சுருக்கம் வராமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கழுத்து வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருக்கும். குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. அந்த வளைவுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் முன்னாடி வளைவு எல்லாத்துக்கும் குட்டி குட்டியாக, அதாவது வந்து அந்த கைக்கு பண்ண வரமாட்டேங்குது, அதனால் இந்த கையில் தான் நம்ம பண்ண முடியுது. அப்படியே பார்த்துக்குங்க. குட்டியூண்டு கண்ணுக்கே தெரியாத அளவு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு குட்டி குட்டியாக தள்ளி தள்ளி அப்படியே வச்சுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு கழுத்து வந்து நீட்டாக வச்சு கொடுக்கும். இந்த வளைவுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா தான் கொண்டுட்டு வர முடியும். பேக் சைடு 2 வளைவு, ஃப்ரண்ட்டில் 2 வளைவு, அந்த நெக்கு அது 4 பக்கமுமே வந்து நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சிங்கன்னா தான் அது நல்ல அந்த கழுத்தோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். லைட்டாக கழுத்தும் இழுத்துக்குங்க. அந்த இழுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கழுத்து வந்து லூஸ் கொடுக்கும். உங்களுக்கு லேஸ் வைக்கும்போது கரெக்டான அளவில் கிடைக்கும். பாருங்கள், நம்ம கையில் பார்க்கும்போதே உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தெரியுது. இந்த மாதிரி ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு மடித்து தைச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு வந்துடுங்க. அப்படியே திருப்பிடலாம். இப்போ முன்னாடி அந்த பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நல்லா தூக்கி விட்டு தைச்சி திருப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது பாருங்கள். பைப்பிங் ஒட்டி நம்ம லேஸ் வைக்கிறதும் அழகாக தான் இருக்குது. இப்போ நான் 2 கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அது நான் முக்கோணமாக மடிச்சுட்டு கீழே வந்து நல்லா ரவுண்டாக அப்படியே கட் பண்ணிடுங்க. நான் இதுக்கு அளவெல்லாம் சொல்லலை, மதிப்பாக ஒரு அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதாவது 3 இன்ச் உயரம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துடணும். வந்ததுக்கப்புறமா பாருங்க 4 இன்ச் உயரம் இருக்குது. நார்மலாக 3 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்படி 2ஆக மடிச்சுட்டு அதை தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். கொஞ்சம் தூரம் வைக்காதீங்க, அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வைக்காமல் அப்படியே தள்ளி நம்ம வச்சுட்டலாம் ஃப்ளிட்ஸு. அப்படியே குட்டி குட்டியாக வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி இங்கிட்டும் 1 இன்ச் அளவுக்கு வைக்க வேணாம், வைக்காமல் ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ தைச்சி முடிச்சுட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வளைவா, அதில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு டபுள் கிளாத்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கிளாத்துக்கு வந்து 2 கிளாத்து கூட கொடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நீங்கள் தைச்சது போல் தைச்சிட்டு வந்துடுங்க. தையல் மேலே போட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து திருப்பி அமுக தையல் போடும்போது உங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஒரு அமுக்கு தையல் கொடுத்துடலாம். அது மேலேயே அந்த க்ரீன் கலர் மேலேயே தையல் போடுங்க, பிங்க் கலர் மேலே இல்லை. அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. நம்ம வந்து நாட்டில் வச்சு தைக்கலாம். அழகாக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த நாட்டில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா அந்த இடத்துல டைட்டாக தூக்கி விட்டு தைச்சிட்டு இந்த பக்கமும் நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டுட்டு இதுக்கு உயரம் வந்து 3 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு, அதுக்கு மேலே வைக்காதீங்க. 2 தையல் கொடுத்துடலாம்.
கட்டர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ திருப்பி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ப்ளவுஸில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். மேலேருந்து 2 இன்ச் அளவு வச்சிங்கன்னா போதும். அதுக்கு கீழே நீங்கள் வச்சு தைச்சிடுங்க. கட்டர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம தைச்சிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தைங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும் சிஸ்டர். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செமையாக இருக்குது. அடுத்து இது ஒரு ஸ்டார் நெக் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பி பைப்பிங் வைக்க போகிறோம். பைப்பிங் வச்சு ஸ்டார் நெக்குக்கு லேஸ் வைக்க போகிறோம். உங்கள் இடுப்போட என்ன அளவோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழேயும் 3 இன்ச்சு வச்சு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிடலாம். மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழேருந்து வளைவாக, அதாவது இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார் நெக்கில் இப்படி வளைச்சி கொண்டுட்டு வருவோம் இல்லையா, அப்படி வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பி தைச்சிடலாம். இது கொஞ்சம் லேசான கிளாத்து தான், காட்டன் சாரீ. இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். நீங்கள் இந்த வளைவில் தைக்கும்போது கரெக்டான அளவில் தைங்க. ஒரு இடத்துல கூட குறைச்சலாம் வேணாம். ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. சப்போஸ் சரியாக ஒரு இடத்துல வரலைனாலும் அதை பிரிச்சுட்டு சரி பண்ணி தைங்க சிஸ்டர். இல்லைன்னா நமக்கு திருப்பும்போது ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த கழுத்தோட அளவு ஒரே மாதிரி கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். சரியாக வரலை அப்படின்னா பிரிச்சுட்டு கூட திருப்பி தைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு வெட்டி விட்டுருங்க அங்கனங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். அந்த கார்னரில் 3 பக்கமும் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த வளைவுலையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அங்கே நெட்டுக்காக கட் பண்ணி விட்டுடலாம். தையலில் பற்றாமல் கவனமாக கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஒரு கையில் ஒரு தேய்ச்சிட்டு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்டில், சிஸ்டர் நீங்கள் லாங் வீடியோ எப்படி பேசுவீங்க அப்படின்றது நீங்கள் வீடியோ பேசும்போது சொல்லுங்கள் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்க. யாரும் பேசக்கூடாது, டிவி ஓடக்கூடாது. அரை மணி நேரம் பேசினாலும் நம்ம அந்த மாதிரி தான் பேச முடியும். ஃபேன் ஓடக்கூடாது. எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஃபேனும் ஓடக்கூடாது. ஃபேன் ஓடினா வீடியோவில் ஃபேன் சவுண்டு கேட்கும். நம்ம அந்த மாதிரி தனியாக உட்காந்து தான் சிஸ்டர் பேசணும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது லைட் கலரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் வச்சு அடிக்கலாம். முன்னாடி கழுத்துக்கு மட்டும் இங்கே ஷோல்டர்லேருந்து தைச்சிட்டு நம்ம அப்படியே திருப்பி தைச்சிக்கலாம். ஏன்னா முன்னாடி நம்ம திருப்பி தையல் போடுறதுக்கு சரியாக வரமாட்டேங்குது. அதனால் இப்படி தையல் போட்டுட்டு நாம் அப்படியே திருப்பிக்கலாம். தைச்சிட்டு திருப்பிக்கங்க. திருப்பி இப்போ இந்த பக்கம் நம்ம தைச்ச அளவு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா தான் வரும், அந்த லைட் கலரு. அப்படியே அது மேலே தையல் போட்டு வந்துடலாம்.
பேக் சைடு நெக்கு அடித்து திருப்பி தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல்லே போட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த வளைவுக்கிட்டேலாம் பார்த்து கவனமாக அந்த வளைவு கொடுத்து திருப்பி தைச்சிட்டு வாங்க. கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கும். நிப்பாட்டிட்டு ஊசியை நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடணும். நம்ம ரவுண்ட் நெக் மாதிரி அப்படியே தைக்க முடியாது. கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ நம்ம உருட்டி அடிக்கலாம். அப்புறம் இது பூனம் கிளாத்து, சாரீ கிளாத்து. இப்போ நம்ம பைப்பிங் வச்சுக்கிட்டு இருக்கிறது சாரீ கிளாத்து. நிறைய பேர் கேட்குறீங்க சாரீ பூனம் கிளாத்தில் வச்சு பைப்பிங் சொல்லி கொடுங்கன்னு. இது அந்த லைட் கலர் ஒரு ப்ளவுஸோட கிளாத். இது அதுக்கு அந்த சாரியில் அந்த டிசைன் வந்துருந்ததுக்கு மேட்சாக இருந்துச்சு. அதனால அந்த கிளாத்தை எப்படி பைப்பிங் கொடுக்குறேன். நம்ம பூனம் கிளாத்தில் கூட செம்மையாக பைப்பிங் வைக்கலாம். கொடுத்தது அதுவும் சாரியோட ப்ளவுஸோட தான். அந்த க்ரீன் கலர் தைச்சோம்ல, அதுவும் சாரீ கிளாத்து தான். லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம ஒரு லைனுக்கு லேஸ் கொடுத்துடலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வி மேலேயே அப்படியே தைச்சிட்டு திருப்பிடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார்னர்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த லைன் நம்ம லேஸ் வைக்கலாம். கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வளைவு உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். அதுக்கு தான் அந்த லைட்டாக கட் பண்ணி விடுறது. பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு லைன் லேஸ் கொடுத்துடலாம். லேஸ் நான் கைக்கு கொடுத்துட்டேன். நெக்குக்கு மட்டும் ஒரு லைன் கொடுத்துடலாம். இங்கே முன்னாடி இருந்து இன்னொரு தையல், நம்ம அமுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அது மாதிரி பைப்பிங்க்கு அது கொடுத்துட்டு ஷோல்டர்லேருந்து அப்படியே நமக்கு லேஸ் வச்சு தைச்சிட்டு போயிடலாம். ஒரு நூல் தள்ளி வைங்க. பைப்பிங்க்கும் லேஸுக்கும் கொஞ்சம் தள்ளி. போன தடவை மாதிரி நம்ம பைப்பிங் ஒட்டி வைக்கல, கொஞ்சம் தள்ளி. ஏன்னா கொஞ்சம் நெக்கு கொஞ்சம் அகலமாக தெரியும் உங்களுக்கு டிசைனு. அதுக்காக கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்படியே ஒரு ஃப்ளிட்ஸு நம்ம பா நெக்குக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, பா நெக்கு ஸ்டார் நெக்குக்கெலாம் அந்த ஃப்ளிட்ஸு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்து திருப்பிடுங்க வளைச்சு. அந்த கார்னர்கிட்ட ஃப்ளிட்ஸு கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லா வரும். நிப்பாட்டிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே திருப்பிடுங்க. அந்த வளைவு கொடுத்து நம்ம தைச்சிட்டு வரலாம். அந்த பைப்பிங் வளைவு இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் தைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி தான். தைச்சிட்டு அப்படியே கீழே மடக்கி விட்ருங்க. கீழேயும் அதே மாதிரி ஃப்ளிட்ஸ் வரணும் நமக்கு. சேம் நம்ம பாக்கழுத்து, இப்போ ஸ்டார் நெக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம கிராஸ் பீஸ் ஃப்ளிட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, சேம் அதே தான். நீங்கள் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற அந்த லேஸ்லேயும் அதே ஃப்ளிட்ஸு தான். சின்னதாக அப்படியே கொடுத்து திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேராக நம்ம தைச்சிட்டு போய் முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க.
இந்த கலருக்கு கோல்டன் கலர் நல்லாயிருக்கு. கையில் கோல்டன் கலர் வந்திருக்கனால நம்ம நெக்குக்கும் கைக்கும் கோல்டன் கலர் கொடுத்துருக்கோம். அந்த பிசுறெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு நம்ம அந்த ஓரத்தில் தையல் போட்டுடலாம். அப்படியே திருப்பிடுங்க. இந்த வளைவுக்கு திருப்பி தைச்சிட்டு வாங்க. நீங்கள் அந்த ஃப்ளிட்ஸு மேலே திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி வந்துடலாம். ஏன்னா அதில் தையல் போட்டிங்கன்னா தான் அது உள்ளே நல்லா படிஞ்சு நிற்கும். அந்த ஃப்ளிட்ஸு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா தான் நல்லா படிஞ்சு இருக்கும். அப்படியே திருப்பி கொண்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதே மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க முன்னாடி வரைக்கும். உங்களுக்கு தேவைன்னா 2 பக்கமும் முன்னாடி கழுத்து வரைக்கும் நம்ம பண்ணலாம். நான் காமிச்சல 2 பக்கமும் அது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக்கு பாகலத்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிசைன்லாம் நீங்கள் பழகிட்டுக்கோங்க பண்ணினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய பெரிய டிசைன்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் பண்ணிங்கன்னா அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். இப்போ இது க்ரீன் கலர் ப்ளவுஸு, பிங்க் கலர் பைப்பிங் கொடுக்குறேன் நான். கைக்கு கொடுத்துட்டேன் பைப்பிங்கு. நான் இதில் பார்டர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பொறுமையாக தான் சொல்லித்தரேன். நீங்கள் நான் தைக்கிற மாதிரி பார்த்துட்டு தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ இந்த பார்டரை கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டுடலாம். கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அகலம் இருந்தால் போதும், ரொம்ப லென்த்து அகலம் வேணாம். இப்போ அதை 3ஆக மடித்து ஓடு தையல் போடணும். அவ்வளோதான். ஓடு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் இது ஒன்றும் தெரியாது பார்டரில் நம்ம அதே கலர் தைக்கிறனால. சப்போஸ் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஓடு தையலை பிரித்து விட்ருங்க. மேக்ஸிமம் நானும் பிரித்து தான் விட்ருவேன். உங்களுக்கு சப்போஸ் வேலை இருந்தால் அப்படியே விட்டுருங்க. அப்படியே ஓடு தையல் போட்டுருங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரே அளவாக மடக்கி நம்ம ஓடு தையல் போடணும். இப்போ நம்ம உருட்டு பைப்பிங் வச்சிடலாம். நீங்கள் கையில் பிடிச்சி கொடுக்குற அழகு ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு த்ரெட்டோட அளவுனா அதே மாதிரியே கொண்டுட்டு வாங்க. பட்டையை கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வைக்கும்போது பட்டையை கொடுக்கக்கூடாது, மெல்லிசாக தான் இருக்கணும். அப்போ தான் அது கடைசி வரைக்கும் மெல்லிசாக வரும். பட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் சன்னமாக அப்படியே உருட்டி கொடுத்துட்டு வாங்க. பக்கத்தில் வச்சு தான் காமிக்கிறேன். இப்போ இது முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இது மாதிரி ஒரே மாதிரி கொண்டுட்டு வாங்க. இப்போ எல்லாம் எல்லாருமே கேட்குறாங்க, பைப்பிங் வச்சு தான் கேட்குறாங்க ப்ளவுஸ்க்கு. அது சாரீ கிளாத் வச்சு பைப்பிங் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சு தான் எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம கஸ்டமரை சந்தோஷப்படுத்தி நம்ம நம்மளும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும்.
இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்குங்க. கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாமே ஈஸின்னு நினைங்க. அப்போ தான் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் கழுத்தை இழுத்து பிடிச்சிட்டு அந்த வளைவுக்கிட்ட வந்து ஃப்ளிட்ஸு வைங்க. நம்ம லேஸுக்கு நான் சொல்லி கொடுத்தல அதே மாதிரி தான் இந்த பார்டருக்கும் நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கணும். குட்டி குட்டியாக அப்படியே பார்டரில் வந்து வைக்கிறது, மடக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பார்டரில். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அந்த பார்டரில் இருக்க பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி இன்னொரு தையல் போட்டுருங்க. பைப்பிங்க்கும் பார்டருக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன் தைக்கும்போது, அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாயிரும். வெறும் பார்டர் வைக்கிறதுக்கு சாரீ கலர் பைப்பிங் கொடுத்து பார்டர் வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதுக்கு ரேட்டுன்னா 50 ரூபா சேர்த்து கேட்கலாம். 200 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபா சேர்த்து 250 ரூபா கேட்கலாம். நான் அதே காசு தான் வாங்குவேன். பார்டர் லேஸ் மட்டும் வச்சோன்னா ஒரு லைன் வச்சேன்னா 200 ரூபா மட்டும்தான் வாங்குவேன். ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கனால நம்ம எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்க பழகிக்கங்க. நல்லா தூக்கி விட்டுச்சு வெளில கொண்டு வந்துடலாம். சில பேர் பைப்பிங் மட்டும் வைக்கிறதுக்கு கூட அமௌண்ட்டு வாங்குகிறாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ப்ளவுஸ்க்கு பார்க்கலாம். இதுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸு, க்ரீன் கலர் பைப்பிங். இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லித்தரேன். கீழே வந்து இந்த ப்ளவுஸில் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கைக்கு தேவையில்லை, மேலே மட்டும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இது மாதிரி அப்படியே உருட்டி வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா ஒரு சைடு கிராஸ் பீஸில் ஒரு சைடு தையல் போட்டுட்டு கூட அப்படியே கொடுத்துட்டு திருப்பி அடிக்கலாம். ஆனால் வந்து எல்லாத்தோட இது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். அந்த இது கூட கொஞ்சம் முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி தைக்கிறனால உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துருங்க. இந்த கலருக்கு க்ரீன் கலர் ரொம்ப எடுப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சூப்பராக பைப்பிங் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமாண்டு பார்த்துட்டு மற்றவங்களும் சரி ஈஸியாக இருக்கும் போல் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதை சொல்லியே கமெண்ட்ஸ் போடுங்க. அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் பார்த்து தான் வீடியோ உள்ளே வராங்க. அதனால சொல்கிறேன், ஒரு லைன் லேஸ் கொடுத்துடலாம். நல்லா பொறுமையாக வச்சு தைச்சிட்டு வாங்க. கழுத்தை இழுத்துக்குங்க. கழுத்தை இழுத்துட்டு பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் லேஸ் கொடுத்து கொண்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி லேஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து கைக்கு சேர்த்து வாங்கினீங்கன்னா 1.5 மீட்ரு போதும். நெக்குக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா 3/4 மீட்ரு போதும், இல்லைன்னா 1 மீட்ரு வாங்கிக்கோங்க. லாங் நெக்குனா வந்து 1 மீட்ரு தாராளமாக போதும். கைக்கு சேர்த்து வேணும்னா 1.5 மீட்ரு வாங்கிக்கோங்க.
இல்லை நீங்கள் நிறைய லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ரோலாக கூட வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 2 3 கலரு, இல்லை கோல்டன் கலரு, சில்வர் கலரு, காப்பர் கலரு, அந்த மாதிரி ரோலாக வாங்கி வச்சுக்கலாம். நாட்டும் அது மாதிரி ரோலில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லாயிருக்கு. கலர் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்ல டார்க் பிங்க்கு, ஆனால் வீடியோவில் வந்து ரெட்டு மாதிரி தெரியுது. ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து பானைக்கு, இல்லை ஸ்டார் நெக்கு, இல்லை வேறு ஏதாவது நெக் டிசைன் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. இல்லை அப்படி வேணால் லாஸ்ட்டில் வீடியோவில் சேனலில் லாஸ்ட்டில் இருக்க வீடியோவில் வந்துட்டு ஒரு 2 3 இது வந்து நம்ம நெக்கு வேறு டிசைன் பண்ணி எப்படி லேஸ் வைக்கலான்றதும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து கற்றுக்குங்க. நம்ம சேனலில் வந்து இதான் அதான்லாம் கிடையாதுங்க, எல்லாமே இருக்குது. நீங்கள் இது வந்து தைக்கிறதுல வந்து நீங்கள் என்னென்ன தைக்கணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது எது தேவையோ பார்த்து ஈஸியாக கற்றுக்கங்க. நீங்களும் என்னைய மாதிரி நீங்கள் பழகணுன்னு தான் ஆசை. எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இதெல்லாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.